மத்திய அரசு கொண்டு வந்த தொழிலாளர் சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு. நாடு முழுவதும் தொழிற்சங்கங்கள் சார்பில் வேலைநிறுத்த போராட்டம். தொழிற்சங்க போராட்டத்தால் அரசு ஊழியர்கள் நாளை பணிக்கு வராவிட்டால் ஊதிய பிடித்தம் செய்யப்படும். தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை. சென்னையில் வரும் 14ஆம் தேதி பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம். 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறும் என அறிவிப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எங்கே கூப்பிட்டாலும் விவாதத்துக்கு தயார். எடப்பாடி பழனிசாமி ஓபன் சேலஞ்ச். திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கு ஏதாவது ஒரு காரணம் காங்கிரஸ் கட்சிக்கு தேவைப்படுகிறது. பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் விமர்சனம். சேலத்தில் வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ள தாவேக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி ஏற்பாடுகள் தீவிரம். சீனா, ஜப்பான், பிரான்ஸ் நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவின் வந்தே பாரத் ரயில்களில் ஏசி இருக்கை வசதி டிக்கெட் கட்டணம் குறைவு. மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம். சென்னையில் ஆம்னி பேருந்தை தாறுமாறாக இயக்கி பொதுமக்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்திய ஓட்டுநர் சிறைபிடிப்பு. ஆம்னி பேருந்தை சாலையில் வரித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல். வரும் சட்டமன்ற தேர்தலில் வெல்லப்போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்பதை முடிவு செய்ய போவது இந்த தேர்தல்தான். வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. நடக்க போற தேர்தல் 2 கூட்டணிகளுக்கு இடையில் நடக்கிற தேர்தல் இல்ல. இது தமிழ்நாடு வாசஸ் என்டிஏ. வெல்லப்போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா, இதை முடிவு பண்ண போறதுதான் இந்த தேர்தல். திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலை எங்கும் இல்லை. தமிழ்நாடு முழுவதும் திமுகவுக்கு ஆதரவு அலை வீசுகிறது எனவும் முதலமைச்சர் திட்டவட்ட பேச்சு. அதிமுக கூட்டணி 210 இடங்களில் வெற்றி பெறுவது உறுதி. ஆங்கில தொலைக்காட்சி கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். அமெரிக்கா தன்னை சர்வாதிகாரியாக காட்டிக்கொள்ள இந்தியாவை பயன்படுத்துவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பாரத மாதாவை மத்திய பாஜக அரசு வெற்றிவிட்டதாகவும் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி ஆவேசம். தமிழ்நாடு வளரக்கூடாது என மத்திய பாஜக அரசு நினைக்கிறதா? நாடாளுமன்றத்தில் எம்பி திருமாவளவன் கேள்வி. டாஸ்மாக் ஊழியர்களின் கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைப்பு. பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் அனுப்பி வைக்க வலியுறுத்தல். குரூப் 2 தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை இணையதளத்தில் வெளியிட்டது டிஎன்பிஎஸ்சி. வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தெருக்களில் உள்ள ஜாதி பெயர்களை நீக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. குற்ற வழக்கு நிலுவையில் இருப்போர் பாஸ்போர்ட் பெற சம்பந்தப்பட்ட விசாரணை நீதிமன்றத்தில் அனுமதி பெறுவது கட்டாயம். உயர்நீதிமன்ற கிளை 3 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு. தேர்தல் தேதி கூட அறிவிக்காத நிலையில் கூட்டணி ஆட்சி என பேச வேண்டிய அவசியம் என்ன? சிபிஐ மாநில செயலாளர் சண்முகம் கருத்து. மத்தியில் ஆளும் பாஜகவும் அதிமுகவும் நண்பர்கள் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேச்சு. அடிமை என திமுக பொய்யாக பிரச்சாரம் செய்வதாகவும் காட்டம். பறவை காய்ச்சல் எதிரொலியாக கோழி இறைச்சி விலை கடும் வீழ்ச்சி. சென்னையில் 3 நாட்களுக்கு முன்பு 280 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ கோழிக்கறி தற்போது 220 ரூபாயாக குறைந்தது. ஆந்திராவில் சினிமா பாணியில் டிராக்டர் டேங்கர் மூலம் கும்பல் அதிரடி கைது. 1.65 கோடி ரூபாய் மதிப்பிலான
72 செம்மர கட்டைகள் பறிமுதல். காஷ்மீரின் குல்மார்க் செக்டரில் கண்ணிவெடி வெடித்து ராணுவ வீரர் படுகாயம். சம்பவம் தொடர்பாக பாதுகாப்பு படையினர் விசாரணை. இஸ்ரோவின் சேட்டலைட் பஸ் திட்டத்திற்கு 3 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தேர்வு. 3 நிறுவனங்களுக்கும் தலா 5 கோடி மானியம் வழங்கப்படும். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதலை இந்தியா நிறுத்தும் என ட்ரம்ப் மட்டுமே கோருகின்றார். ரஷ்ய அரசு விமர்சனம். T20 உலகக்கோப்பை தொடரில் அயர்லாந்து அணிக்கு எதிரான லீக் போட்டி. 67 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா அபார வெற்றி. நாங்கள் உற்சாகமாகவும் தயாராகவும் இருக்கிறோம். உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டி குறித்து திலக் வர்மா கருத்து. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.